இந்த தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் தொடர்பாக நியமிக்கப்பட்ட அந்த விசாரணை ஆணைக்குழுவுடைய விசாரணை அறிக்கையினை பெற்றுக்கொள்வதற்கான தன்னுடைய அந்த முயற்சியில் தான் பெற்ற அனுபவங்களை, தான் வழங்கிய கடிதங்களை, தனக்கு கிடைத்த பதில்களை, அவற்றிலிருந்து தான் அனுமானிக்கின்ற விடயங்களை ஆய்வு பொருளாக்கி ஆவணப்படுத்தி எங்கள் முன் வைத்திருக்கிறார் சகோதரர் சர்ஜுன் அவர்கள். இந்த ஆணைக்குழுவின் நியமனம் தொடர்பான வர்த்தமான அறிவித்தலுடைய தமிழ் மொழிபெயர்ப்பினுடைய ஸ்கேன் பண்ணப்பட்ட பகுதியை அவர் இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அதிலே நாங்கள் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. தலைவர் அவர்கள் மரணம் அடைந்து சுமார் 6 மாத காலத்துக்குள்ளாக அல்லது 1 வருட காலத்துக்குள்ளாக அதிலும் திகதியில் குழப்பம் இருக்கிறது. திகதியிலே மேலே 2001 அகோஸ்து விசிதவனி பதாதா என சிங்களத்தில் இருக்கிறது. இலக்கத்திலே 2001/8/23 என்று இருக்கிறது. தமிழ் மொழியிலே 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை என்று இருக்கிறது. ஆனால் அடியிலே ஒப்பமிடுகின்ற பொழுது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் இலச்சினையின் கீழ் 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நாளாகிய இன்று கொழும்பில் என்று அதிலும் ஒரு குழப்பம் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தலைவர் அஷ்ரஃபுடைய மரணம் சம்பவித்த தினமாக 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி என்றே அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை சமர்ப்பித்த நீதிபதி அவர்கள் கூட தன்னுடைய அறிக்கையிலே முதலாவதாக அதை சொல்கிறார். I have set out the event or series of events that led to the death of the late Mr. M.H.M. Ashraf in the chapter under that heading. I have also set out to explain the discrepancy in the date 17 September 2000 referred to in the warrant and the actual date of the crash, and that such discrepancy does not anyway substantially affect the determination of the issues before me. அதாவது அவர்கள் முன் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை தீர்மானிப்பதற்கு அந்த திகதி பிழை ஒரு அடிப்படையாக இல்லாவிட்டாலும் கூட அப்படி ஒன்று இருக்கிறது. என்னுடைய கேள்வி, அந்த காலத்திலே அரசை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருந்த ஜனாதிபதியை பதவிக்கு கொண்டு வந்த மிகவும் பலம் பொருந்திய ஒரு நபராக இருந்த ஒரு கேபினட் அமைச்சருடைய மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு நியமனத்திற்கான வர்த்தமான அறிவித்தலில் அவருடைய மரண திகதி பிழைத்து போகிறது என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அந்த விசாரணை குழுவுடைய நியமனத்தின் நோக்கம் அல்லது அந்த விசாரணை குழுவுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்திருக்கும் என்பதை பற்றி. இது போக இப்படி இருக்க விசாரணை அறிக்கைகள், ஜனாதிபதி விசாரணை குழுக்களுடைய விசாரணை அறிக்கைகள் சாதாரணமாக சட்ட ஏற்பாடுகளின்படி விசாரணை முடிந்து 3 மாத காலத்திற்குள் தேசிய சுவடிகள் திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். ஆனால் தலைவர் அஷ்ரஃபுடைய மரணம் தொடர்பான இந்த விசாரணை கமிஷனின் அறிக்கை இன்று வரை தேசிய சுவடிகள் காப்பகத்தில் இல்லை. தேசிய சுவடிகள் காப்பகத்திற்கு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதனை தேசிய சுவடிகள் காப்பகத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் அவர்கள் எழுத்து மூலம் சர்ஜுன் ஜமால்தீனுக்கு கொடுத்திருக்கிறார். அதனை அவர் இந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஏன் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக இதுவரைக்கும் அதனுடைய ஆணைக்குழுவின் செயலாளராக இருந்த அந்த நபருக்கு எதிராக அரசு எந்த விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கவில்லை என்பதே உண்மை. இதுவரைக்கும் தலைவர் அஷ்ரஃப் அவர்களுடைய இந்த ஆணைக்குழுவுடைய மூல அறிக்கை அதனுடைய செயலாளரினாலும் அந்த ஆணையாளரும் ஒப்பமிட்டு வழங்கப்பட்ட மூல அறிக்கை இன்னும் கண்டறியப்படவில்லை. அந்த அறிக்கையினை ஜனாதிபதி செயலகத்திற்கு கொடுத்ததாக சொல்லி இருக்கிறார்கள். ஜனாதிபதி செயலகத்தில் அந்த அறிக்கை இல்லை.
ஜனாதிபதி செயலகம் சொல்கிறது நாங்கள் அந்த அறிக்கையை சுவடிகள் காப்பகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று. சுவடிகள் காப்பகம் சொல்லுகிறது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறது. இதுவரைக்கும் மூல அறிக்கை இல்லை. 25 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த நாட்டுடைய மிக முக்கிய அமைச்சர் ஒரு மரணித்திருக்கிறார். ஒரு சமூகத்தின் தலைவர் மரணித்திருக்கிறார். அவருடைய கட்சியை பிரதித்துவம் செய்த அவருடைய அரசியல் பாசறையில் வளர்ந்த அவருடைய மனைவி உட்பட, அவருடைய மனைவி பேரியல் அஷ்ரப், அவருடைய பாசறையில் வளர்ந்த தலைவர் ஏஎல்எம் மத்தாவுல்லா அவர்கள், அவருடைய பாசறையில் வளர்ந்த அவருடைய கட்சியின் தலைவராக இருக்கின்ற ரவுப் ஹக்கீம் அவர்கள், அவருடைய அரசியல் இயக்கத்தின் ஊடாக இந்த அரசியல் அதிகாரம் பெற்றிருக்கின்ற சகோதரர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள், அவரோடு இருந்து அவரை எதிர்த்து அரசியல் செய்துவிட்டு மறைந்து போயிருக்கின்ற எம்எச் ஷேக் இசுதீன் அவர்கள் என்று பல ஜாம்பவான்கள் கடந்த 25 ஆண்டுகால அரசியலிலே ஜனாதிபதிகளுக்கு நெருக்கமாக, ஜனாதிபதிகளுக்கு உடன் பிறந்தவர்கள் போன்று இருந்த காலகட்டத்தில் கூட தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் சம்பந்தமான அறிக்கை ஏன் வெளிப்படுத்தப்படவில்லை, கொண்டு வரப்படவில்லை என்ற கேள்வி எங்கள் முன் நியாயமாக இருக்கிறது. ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தின் பின்னர் சாதாரணமான சட்ட ஏற்பாடுகளின்படி அவருடைய கால கோப்புகள் தேசிய சுவடிகள் காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட பொழுது கூட இந்த அறிக்கை அங்கு இல்லை. குறிப்பாக 64 கோப்புகள் அது விடயமாக சமர்ப்பிக்கப்பட்ட பொழுதும் இந்த அறிக்கை அங்கே சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற விடயங்களை இந்த நூல் ஆவணப்படுத்துகிறது. அப்படியாக இருந்தால் தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் சந்தேகத்திற்கிடமானதா அல்லது அதனுள்ளே சில மறைகரங்கள் செயற்பட்டிருக்கின்றனவா, அந்த மறைகரங்கள் காரணமாக இன்னும் அந்த அறிக்கை வெளிப்படுத்தப்படவில்லையா என்ற கேள்விகளை நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த நூலின் ஆரம்பத்திலே இதற்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கின்ற நண்பர் ஃபௌசர் அவர்கள் இப்படி சொல்கிறார். மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களின் படுகொலை மரணம் 43 வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்க CIA-யால் கொலை செய்யப்பட்ட சிலியின் மக்கள் தலைவன் சில்வடோர் அலெண்டேயின் அரசியல் படுகொலையுடன் ஒப்பிடக்கூடியது. அஷ்ரபின் மரணம் வெறுமனே ஓர் உள்ளூர் திட்டமிடல் அல்ல. இதன் பின்னால் சர்வதேச அரசியலின் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்திருக்கிறது என நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்கு ஏவப்பட்ட ஒரு கருவியே விடுதலை புலிகள். இதன் பின்னால் நோர்வே மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் ஒரு பகுதியினர் இருந்துள்ளனர். 2002 இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடந்த அரசியல் பேச்சுவார்த்தைக்கான நிகழ்ச்சி நிரலில் ஒரு முக்கிய காய் நகர்த்தலே மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலை தாக்குதலாகும். ஒரு நாட்டில் ஒரு விடயத்தினை செய்வதற்கு முன் தமது நிகழ்ச்சி நிரலை தங்குதடை நிகழ்த்த வாய்ப்பான சூழலை சர்வதேச ஆதிக்க அரசுகள் எப்படி திட்டமிடும், அதற்கு என்னென்ன செய்யும், சமகால சர்வதேச அரசியல் தொடர்பில் அறிவுள்ளவர்கள் ஓரளவேனும் புரிந்து கொள்ளலாம் என்ற விடயத்தினை சகோதரர் ஃபௌசர் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதே போல இந்த விடயம் தொடர்பிலே கருத்துரைத்த 2017 ஆண்டு 8ஆம் மாதம் 7ஆம் தேதி இந்த நூலுக்கான கருத்துரையிலே தேசிய காங்கிரசுடைய தலைவர் ஏஎல்எம் மத்தாவுல்லா அவர்கள் மிக விவரமாக அதை சொல்லியிருக்கிறார். அவரோடு நெருக்கமாக பணியாற்றிய காலங்களிலே அவர் என்னுடனும் நேரடியாக பல விடயங்களை, தலைவர் அஷ்ரஃபுடைய மரணம் குறித்த பல விடயங்களை பேசியிருக்கிறார். அதிலே அவர் சொல்கிறார், இலங்கையை சின்னாபின்னமாக்க வேண்டும், இலங்கையில் தளமமைக்க வேண்டும் என்று எந்த சக்திகள் இணைந்தார்களோ அந்த சக்திகள் அஷ்ரஃபை இல்லாமல் செய்யத்தான் எண்ணுவார்கள். நோர்வே புலிகளை கையில் வைத்துக் கொண்டிருந்தது. சந்திரிகாவுடைய காலத்தில் நோர்வே சமாதான பேச்சு திட்டத்தை கொண்டு வந்தது. சந்திரிகா அவர்கள் இந்த திட்டம் தொடர்பாக அஷ்ரப் அவர்களிடம் கேட்டார்கள். அதுக்கு அஷ்ரப் அவர்கள், இதன் மூலம் வடக்கு கிழக்குக்கோ என்னுடைய மக்களுக்கோ எந்த பலனும் இல்லை, நான் இதனை ஒத்துக்கொள்ள முடியாது என்றதனால் அது அப்படியே பின்தள்ளப்பட்டு போய்விட்டது என்று விட்டு அவர் தொடர்ந்து
வேறு சில விடயங்களை மிக உன்னிப்பாக சொல்கிறார்கள். இங்கே நாங்கள் தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் பற்றி பேசுகின்ற பொழுது 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தினுடைய இலங்கையின் அரசியல் கள நிலவரங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதனை நண்பர் சர்ஜுன் அவர்கள் மிக லாவகமாக இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் ஏற்பட்ட கொந்தளிப்புகள் தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கும் அமைச்சர் ஃபௌசி அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள், அந்த கருத்து முரண்பாடுகள் பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்திற்கும் அமைச்சர் அஷ்ரப் அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளாக வளர்ந்த விதம், தலைவர் அஷ்ரப் அவர்கள் மக்காவில் போய் இருந்து 52 பக்க கடிதங்கள் எழுதிய அந்த பின்னணி என்ற விடயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது நாங்கள் 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நான் நினைக்கின்றேன் அம்பாறையில இருந்து நொமினேஷன் முடித்து விட்டு வருகின்ற பொழுது ஏற்பட்ட அக்கரைப்பற்றை சேர்ந்த சகோதரர் அலியார் அவர்களுடைய மரணம், அந்த தேர்தல் கால சூடு என்பவற்றையெல்லாம் நாங்கள் பின்புலத்திலே வைத்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2000ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அந்த தேர்தல் நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் சம்பவிக்கிறது. அவர் ஹெலிகாப்டரில் ஏறுவதற்கு முன்னர் சொன்ன விடயம், நாங்கள் இந்த தேர்தலோடு பொதுஜன ஐக்கிய முன்னணிக்கு நாங்கள் குட் பை சொல்லுகின்றோம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு நாங்கள் குட் பை சொல்லிவிட்டோம் என்று சொன்ன அந்த விடயங்களின் பின்னணியிலே தேர்தல் நடந்ததன் பின்பு பொதுஜன ஐக்கிய முன்னணி இந்த நாட்டிலே ஆட்சி அமைக்க முடியுமா அல்லது ஆட்சி அமைக்க முடியாமல் போகின்ற சூழல் ஏற்படுமா என்ற நிலவரம் இருந்த பொழுது அந்த இடத்திலே அஷ்ரப் பொதுஜன ஐக்கிய முன்னணியுடைய ஆட்சி கனவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறார். மறுபுறத்திலே அதே தொடரே சொல்கிறார், ரணில் இந்த நாட்டிலே அரசாட்சிக்கு வருவதை நாங்கள் விடமாட்டோம் என்ற விடயத்தை அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த நேரத்திலே எதிர்க்கட்சியில் இருந்து ஆட்சி கட்டுக்கு வர வேண்டிய விருப்பத்தோடு இந்த எதிர்க்கட்சியின் ஆட்சி கனவுக்கும் சிம்ம சொப்பனமாக அஷ்ரப் இருந்திருக்கிறார். விடுதலை புலிகளுக்கு தாங்கள் வேண்டிய சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த விடயத்திலே நோர்வேயினுடைய அந்த உள்வரவை எதிர்க்கின்ற ஒரு சக்தியாக அஷ்ரப் அவர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்திருக்கிறார். அப்படியாக இருந்தால் இலங்கையின் அரசியலில் அந்த சூழலில் அக்கறை கொண்டிருந்த எல்லா தரப்புகளுக்குமே ஒரு தேவையில்லாத ஆணியாகத்தான் அஷ்ரப் என்று பார்க்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆணியை பிடுங்கியது யார் என்பதுதான் இப்போது கேள்வி. இதொடர்பிலே 2003ஆம் ஆண்டு எங்கள் தேசம் பத்திரிகையிலே நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். 2003ஆம் ஆண்டு அமைச்சர் அஷ்ரப் கொல்லப்பட்டார், மர்மம் துலங்குகிறது என்று திவைன பத்திரிகையில் வெளியான ஒரு கட்டுரையினை தழுவி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரையிலே நாங்கள் சொல்கிறோம், அந்த கட்டுரையிலே நான் குறிப்பாக விடுதலை புலிகள் தான் அஷ்ரவை கொன்றார்கள், விடுதலை புலிகள் அஷ்ரவை கொல்வதற்கு கதிர்காமத் தம்பியை பயன்படுத்தினார்கள், கதிர்காமத் தம்பி கையிலே கொண்டு போன பையிலே தான் அந்த வெடிபொருள் இருந்தது என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஆனால் சர்ஜுன் அவர்களுடைய இந்த புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு கதிர்காமத் தம்பி மாத்திரமல்ல, இன்னொரு பெரிய தம்பி என்ற ஒருவர் சென்றிருக்கிறார். தற்பொழுது சகோதரர் தாஜ் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நபர் யாழ்ப்பாணம் ஏழாலையைச் சேர்ந்த பெரிய தம்பி என்பது தெரிந்து கொள்ள முடிந்தது. அவருடைய கையில் இருந்த பையில் தான் அது எல்லாமே இருந்திருக்கிறது என்ற ஒரு விடயம் இந்த விசாரணைகளிலே வராவிட்டாலும் இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே விடயத்தினை தலைவர் அத்தாவுல்லா அவர்கள் தன்னுடைய அந்த பேட்டியிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர்கள் பரிசோதிக்கப்படவில்லை, எல்லோருமே அவசர அவசரமாக சென்று ஹெலிகாப்டரில் ஏறி இருந்தார்கள், நானும் அந்த ஹெலிகாப்டரில் வர இருந்தேன், தப்பிவிட்டேன் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார். அதுபோல அந்த காலத்திலே கதிர்காமத் தம்பியினுடைய நடத்தை, அவர் மரணத்தை அண்மித்திருக்கிறார் என்ற அந்த சைக்கினை எனக்கு தோற்றுவித்தது என்ற விடயத்தினை தலைவர் அத்தாவுல்லா அவர்கள் இந்த புத்தகத்திலே அவருடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அந்த கோணத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த
மரணம் எப்படி சம்பவித்தது என்ற கேள்வி இப்பொழுது மீண்டும் வந்து நிற்கிறது. ஆனால் இந்த அறிக்கையிலே மிக முக்கியமான 2 கடிதங்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தகத்திலே அந்த கடிதங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அர்ஜுன். முதலாவது கடிதம் ஜனாதிபதி விமானப்படை தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே சொல்கிறார், ஆணைக்குழுவின் அறிக்கையை இத்தோடு இணைத்து அனுப்புகிறேன், உரிய நடவடிக்கைகளை எடுங்கள், இல்லை என்றால் நான் இந்த அறிக்கையை வெளியிடுவேன். அப்படி என்றால் அறிக்கை வெளியிடாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக வருகிறது. வெளியிடுங்கள், நடவடிக்கை எடுங்கள், இல்லை என்றால் நான் அறிக்கையை வெளியிடுவேன். அப்படியா இருந்தால் ஏதோ விமானப்படை இதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற விடயம் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதே போல பாதுகாப்பு அமைச்சருக்கும் இந்த கடிதத்தினை ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயகா குமாரதுங்க அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் வருகின்ற பொழுது இந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்று நாங்கள் வந்தால், அறிக்கையிலே 2 அறிக்கை முழுமையாக வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. அறிக்கையினுடைய முழுமையான விடயங்கள் இந்த புத்தகத்திலும் வெளியிடப்படவில்லை. அறிக்கையை பெற்றுக்கொண்டவர்கள் நான் அறிந்த வகையில் 2 பேர். ஒருவர் முன்னாள் அமைச்சர் பஷீர் ஷவுதாத் அவர்கள். அவர் தற்போது சுகவீனமுற்று இருக்கின்ற காரணத்தினால் அவரிடம் இருந்து அந்த அறிக்கையினுடைய பிரதியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்தது சௌரஸ் அர்ஜுன் அவர்கள். சௌரஸ் அர்ஜுன் அவர்களுடைய பிரதி கொழும்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் கெடுபிடிகளின் பின்னர் அந்த பிரதி இடம் மாறி வைக்கப்பட்டு உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அதனை வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனாலும் இந்த புத்தகத்திலே வெளிக்கொணரப்பட்டிருக்கின்ற அறிக்கைகளின் பாகங்களின்படி 3 விடயங்களை சொல்லலாம். 4 விடயங்கள். முதலாவது விடயம், இந்த அறிக்கையிலே அவர் சொல்கிறார், அந்த ஆணையாளர் வெடிபொருட்களின் மூலம் இந்த விபத்து ஏற்படவில்லை. அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கைகள், நீதிமன்ற விசாரணை அறிக்கைகள், கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் வெடிபொருட்கள், வெடிமருந்துகள் சம்பந்தப்பட்டு இந்த விபத்து நடைபெறவில்லை என்றால், நாங்கள் இவ்வளவு நேரம் பேசிய பெரிய தம்பியின் பையில் இருந்த அந்த பொம் என்ற கேள்வி இல்லாமல் போகிறது. அது எங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் இந்த அறிக்கையில் அதை அவர் தெளிவாக மறுத்திருக்கிறார். அடுத்து ஒரு விடயத்தை சொல்கிறார். யாரினாலும் தவறினால் இந்த விடயம் நடந்திருக்கிறதா என்றால், ஆம், இலங்கை விமானப்படையினுடைய விமானங்களை பரிசோதித்து பயணத்திற்கு உகந்த நிலையில் வழங்குகின்ற அந்த அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யவில்லை. அந்த அதிகாரியுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அந்த அறிக்கையினர் சொல்றார், எனக்கு வழங்கப்பட்ட மெண்டேட்டின் பிரகாரம் நான் இதனை விட ஆழமாக செல்ல முடியாது. இது தொடர்பாக நீங்கள் அதிமேதாக ஜனாதிபதி அவர்கள் விமானப்படை சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் உங்களுக்கு இருக்கின்ற முப்படைகளின் தளபதி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் நடவடிக்கைகளை எடுங்கள் என்று ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த விடயத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்காக விமானப்படை தளபதிக்கு ஜனாதிபதி அனுப்பியிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சருக்கும் அனுப்பியிருக்கிறார். 25 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இன்னும் என்ன நடைபெற்றது என்பது எங்களுக்கு தெரியாது. அது மர்மமாகவே இன்னும் தொடர்கிறது. எனவே 2 ஃபைண்டிங்ஸ். ஒன்று, அவர் சொல்கிறார் வெடிபொருட்களால் இந்த மரணம் நடக்கவில்லை. இரண்டாவது சொல்கிறார் விமானப்படையினுடைய கவனமற்ற செயற்பாடு, பை த நெக்லிஜென்ஸ், இது நடந்திருக்கிறது என்பதை தெளிவாக சொல்கிறார். 2 விதப்புரைகளை சொல்கிறார். ஒன்று, விமானப்படை சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் நடவடிக்கைகளை எடுத்து அதற்குரிய விடயங்களை பாருங்கள் என சொல்கிறார். மற்றையது, விமானப்படையின் கவனையினத்தினால் இந்த விடயம் நடந்திருக்கின்றபடியினால் அஷ்ரஃபினுடைய குடும்பத்திற்கு நீங்கள் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதன் அடிப்படையில் அவருடைய தாயாரும் மனைவியும் அதுபோல அவருடைய மகனும் அந்த நஷ்டஈட்டை பெற்றுக் கொள்கிறார். இந்த அறிக்கைகள் ஆரம்பத்தில் ஒருவருக்கு வழங்கப்பட்டது என்பதற்கான முழுமையான தரவுகள் எங்களிடம் இருக்கிறது.
அதாவது தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மனைவி ஃபேரியல் அஷ்ரப் அவர்களுக்கு இந்த அறிக்கையினுடைய முழு பிரதியும் வழங்கப்பட்டதா என்பது தெரியாத ஒரு பிரதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை. அந்த அறிக்கையை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது இந்த புத்தகத்திலே சர்ஜூன் பதிவு செய்திருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், அந்த அறிக்கையினை நான் தலைவருக்கு நெருக்கமான ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணிக்கு அனுப்பி என்ன செய்யலாம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இதிலே ஒன்றும் இல்லை, நீங்கள் இதன் பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். நானும் அப்படியே விட்டுவிட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த சட்டத்தரணியுடைய பெயரை எப்படியும் சர்ஜூன் அறிந்திருப்பார். ஆனால் அவர் இங்கு குறிப்பிடவில்லை. நானும் அதனை குறிப்பிடாமல் தவிர்த்துக் கொள்கிறேன். அதே நேரம் மிகவும் ஆச்சரியமான ஒரு பதில் இந்த விடயம் தொடர்பில் ஃபேரியல் அஷ்ரப் அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபேரியல் அஷ்ரப் அவர்களிடம் சர்ஜூன் சென்று இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசிய பொழுது அவர், நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லோரும் மரணிப்பார்கள், அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் தலைவர் மரணிச்சிட்டார் தானே, இப்ப நீங்க இதை பற்றி தேடி என்ன செய்ய போகிறீர்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதற்கு சர்ஜூன் தன்னுடைய பதிலையும் இந்த நூலிலே பதிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு கணவராக இருக்கலாம், எங்களுக்கு தலைவராக இருந்தவர் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். எனவே தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மரணம் தொடர்பான மர்மம் தொடர்கிறது என்பதுதான் இந்த நூலிலே சர்ஜூன் முன்வைத்திருக்கிற இறுதியான விடயம். ஆனால் இந்த நூலிலே இன்னும் ஒரு மர்மம் இருக்கிறது. அதாவது தலைவர் அஷ்ரப் அவர்களோடு ஆரம்ப காலத்தில் நெருக்கமாக இருந்த, அவர் மரணிக்கின்ற தருவாயில் அவருடைய பரம வைரியாக இருந்த, அதே நேரம் மரணிப்பதற்கு 12 நாட்களுக்கு முன்னர் அம்பாறை கச்சேரியில் வைத்து கட்டி தழுவிக்கொண்ட, அவர் மரணிப்பதற்கு முதல் நாள் இரவு நள்ளிரவு வேளையிலே அக்கறைப்பட்டு கடற்கரையிலே வைத்து பேசுகின்ற பொழுது, அஷ்ரப் இனி வரமாட்டான், he is out, he is out, he is out என்று 3 முறைகள் சொல்லிவிட்டு பேச்சை முடித்த, நூலாசிரியருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து மரணித்த MH ஷேக் ஹுசைன் அவர்களுடைய எந்த விதமான கருத்துக்களும் இந்த நூலிலே பதிவு செய்யப்படவில்லை என்பது இன்னும் ஒரு மர்மமாக இருக்கிறது. அது ஏன் என்று விளங்கவில்லை. பலருடைய கருத்துக்கள் இதில் இருக்கிறது. கருணாவுடைய கருத்து இருக்கிறது, எங்களுடைய தலைவர் ரிஷாட் பத்யுதீன் அவர்களுடைய கருத்து இருக்கிறது, தலைவர் ஹக்கீம் அவர்களுடைய கருத்து இருக்கிறது, எங்களுடைய வரதராஜ பெருமாளுடைய கருத்து இருக்கிறது. வரதராஜ பெருமாள் நிச்சயமாக அரசாங்கம் தான் செய்தது என்று சொல்கிறார். ஆனால் ஷேக் ஹுசைன் அவர்களுடைய கருத்து இந்த நூலிலே பதிவு செய்யப்படவில்லை. கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கருத்து என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இறுதியாக அஷ்ரப் அவர்களுடைய மரணம் தெளிவாக இந்த விமான விபத்தின் மூலம்தான் ஏற்பட்டது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த விமான விபத்தின் பின்னணி யார் என்பதை தோண்ட வேண்டும். சகோதரர் ஃபௌசர் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறார், தலைவர் அத்தாவுல்லா அவர்கள் அவருடைய அந்த கருத்திலே சொல்லி இருக்கிறார், இதிலே நோர்வேயின் பின்னணி இருக்கிறது, இலங்கை அரசாங்கத்திற்கு தெரியாமலே அந்த விடயத்தை இலங்கை அரசாங்க அதிகாரிகள் செய்திருக்கலாம் என்ற ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் சர்வதேச வல்லாதிக்க சக்திகள் எப்படி ஈஸ்டர் குண்டு தாக்குதலை இலங்கையில் ஏற்படுத்தி 2019ஆம் ஆண்டுக்கு பின்னரான இலங்கை அரசியலின் போக்கை தீர்மானிப்பதற்கு செயற்பட்டார்களோ, அதுபோல 2000ஆம் ஆண்டுகளில் இலங்கையின் அரசியல் போக்கை தீர்மானிக்கின்ற ஒரு அரசியல் படுகொலையாக இந்த அஷ்ரப் அவர்களுடைய மரணம் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்பதில் மாற்று கருத்துகள் கிடையாது. ஆனால் அது தோண்டப்படவில்லை, அந்த மர்மம் இன்னும் துலக்கப்படவில்லை. ஏன் என்பதுதான் இன்னும் கேள்வியாக இருக்கிறது.